நம்ம உடம்புல டயபெட்டிஸ் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவலை நம்ம உடம்பு எப்படி மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள கார்போஹைட்ரேட்ஸ் டைஜஸ்ட் ஆகி குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. இந்த குளுக்கோஸ் தான் பிளட்டில் மிக்ஸ் ஆகுது. இப்படி பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. இது அந்த குளுக்கோஸை ஃபஸ்ட்டு எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்குது. நமக்கு டெய்லி தேவைப்படுற எனர்ஜியை அந்த குளுக்கோஸ்லேருந்து எடுத்துக்கிறது. அது போக அதிகமாக குளுக்கோஸ் இருக்கும்போது அது கிளைக்கோஜன் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் டெம்பரரி ஸ்டோரேஜாக ஸ்டோர் பண்ணியிருக்குது. அதையும் தாண்டி நமக்கு நிறையா குளுக்கோஸ் இன்டேக் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் பண்ணுது. அதை பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த மெக்கானிசம் மூலமாக பிளட்டில் உள்ள குளுக்கோஸை நம்ம இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் மெயின்டைன் பண்ணுது. இந்த மெக்கானிசத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும் போது அது நமக்கு டயபெட்டிஸாக உருவாகுது. அது எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சித்தா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோ.